ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்களில் பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு. நாளை மிகவும் சக்தி வாய்ந்த சனி பிரதோஷம் வருகின்றது. இந்த சனி பிரதோஷத்தன்று ஏற்றக்கூடிய தீபத்தை பற்றியும் சொல்லக்கூடிய மந்திரத்தை பற்றியும், வாழ்க்கையில் மீளாத துன்பத்தில் இருக்கிறவங்க, கடன் தொல்லையில் இருக்கிறவங்க சனி பிரதோஷ வழிபாடு எப்படி செய்வது, இதை பற்றி தான் இந்த பதிவில் தெளிவாக விரிவாக பார்க்க போகிறோம். பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள். தெய்வீக எண்ணங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தினம்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன், அது உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்களும் பார்க்கலாம். பொதுவாகவே மாதம் பிரதோஷ தினம் வரும். ஒவ்வொரு நாளும் வருகின்ற பிரதோஷ தினத்திற்கு மிகவும் முக்கியமான சக்திகள் எல்லாமே இருக்குது. அதுலேயும் சனிக்கிழமையில் வரக்கூடிய இந்த சனி பிரதோஷம் மிக விசேஷமானது. இந்த மே மாதத்தில் இது 2வது சனி மகா பிரதோஷமாக வருகின்றது. நாளை 24/5/2025 இந்த சனி மகா பிரதோஷம் வருகின்றது. சிவபெருமானை நீங்கள் வணங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள்னா அது பிரதோஷ நாள் தான். அதுலேயும் மிகவும் முக்கியமாக அது சனி மகா பிரதோஷமாக வந்திருப்பது வேண்டிய வரங்கள் எல்லாமே உடனே கிடைக்கும் அப்படின்றது நம்பிக்கை. உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு தேவையோ அதை நாளைக்கு தவறாமல் கேளுங்க. சிவன் வழிபாட்டை தவற விட்டுடாதீங்க. வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்புமுனை நமக்கு வேணும் அப்படின்னா சிவபெருமான் வழிபாட்டை பிரதோஷ தினத்தில் செய்யலாம். அதுலேயும் நமக்கு சனி பகவானால் ஏதாவது பாதிப்புகள் ஏற்படாமல் இருப்பதற்கு சனி பிரதோஷ தினத்தில் வழிபாடு செய்தால் நல்லது. அம்மன் சிவனுக்கு உரிய மிகவும் உகந்த ஒரு நாள் தான் அது இந்த சனி பிரதோஷ நாள் தான். மிகவும் முக்கியமான ஒரு நாள். எல்லா சிவன் கோவில்கள்லேயும் பூஜைகள் விசேஷமாக நடைபெறும். மாலை நேரத்தில் பொதுவாகவே பிரதோஷ நேரம் சொல்லக்கூடிய 4:30 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த இடைப்பட்ட நேரத்தில் சிவபெருமானுக்குரிய மந்திரங்களை சொல்லி சிவ ஆலயங்களுக்கு சென்று நல்லதெல்லாமே நமக்கு நடக்க வேண்டும் என்று சிவபெருமானிடம் பிரார்த்தனை செய்தால் நமக்கு வேண்டிய வரங்கள் வேண்டியபடி கிடைக்கும். பிரதோஷ நேரம் அப்படின்றது 4:30 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும். இந்த நேரத்தில் 24 நிமிடங்களாவது சிவன் கோவிலில் நீங்கள் இருக்கணும். குறைந்தது 24 நிமிடங்களாவது கோவிலில் இருக்கணும். இப்படி இருந்தால் தான் நமக்கு பலன்கள் அதிகமாக கிடைக்கும். அதனால் இந்த 24 நிமிடங்களை தவற விட்டுடாதீங்க. மாலை நேரம் 5 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த நாளில் சனிக்கிழமையில் வழிபாடு பண்ணுங்க. இந்த நேரத்தில் சிவன் கோவிலில் இருந்தால் அது ரொம்ப ரொம்ப நல்லது. முக்கியமாக பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்றத பார்த்துடலாம். பிரதோஷ நேரத்தில் பிரதோஷ நாளில் சிவன் கோவிலில் உட்கார்ந்து மகாசக்தி வாய்ந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும். அதாவது சிவனுடைய ருத்ர மந்திரத்தை சொல்லலாம், 2வது சிவபுராணம் சொல்லலாம். இந்த 2 மந்திரங்களையும் சரி பாடல்களையும் சரி சொல்லலாம். நீங்கள் முக்கியமாக எனக்கு பாடல்கள் சொல்ல தெரியாது, சிவபுராணம் சொல்ல தெரியாது அப்படின்னா சிவனுடைய நாமங்களை சொல்லுங்கள். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, இதை சொல்லி வழிபாடு பண்ணுங்கள். சிவனுடைய ருத்ர மந்திரம் ஓம் நமோ பகவதே ருத்ராய, ஓம் நமோ பகவதே ருத்ராய, ஓம் நமோ பகவதே ருத்ராய. சிவபுராணத்தில் வருகின்ற இந்த முக்கியமான ஒரு வரியை மட்டுமாவது நீங்கள் சொல்லலாம். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் எந்நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க, கோகழியாண்ட குருமனிதன் தாழ் வாழ்க, ஆகமமாகி நின்றன்னிப்பான் தாழ் வாழ்க. இந்த மந்திரத்தையாவது சொல்லி சிவபுராணத்தில் இருக்கக்கூடிய இந்த முதல் 4 வரிகளை மட்டுமாவது இந்த பதிவில் நான் இங்கே சொல்லியிருக்கேன், அதையாவது சொல்லுங்கள். முழு பாடலை நீங்கள் படிக்க தெரிந்தால் படிக்கலாம், பாடலாம். இப்படி நீங்கள் பிரதோஷ நேரத்தில் இந்த பாடல்களை சொல்லி வேண்டுதல் வைக்கும் பொழுது அது உடனே பலிக்க ஆரம்பிக்கும். சிவன் கோவிலுக்கு முக்கியமாக பார்த்திங்கன்னா சிவபெருமான் அபிஷேக பிரியர். அதனால் சிவபெருமானுக்கு அபிஷேக பொருட்கள் உங்களால் என்ன வாங்கி தர முடியுமோ அதை நாளைக்கு வாங்கி கொடுங்க. பால் வாங்கி தரலாம், தயிர், பன்னீர், சந்தனம், விபூதி, அதே மாதிரி தேன் வாங்கி தரலாம், இளநீர் வாங்கி தரலாம், கரும்புச்சாறு வாங்கி தரலாம். இது எல்லாமே வாங்கி கொடுத்து சிவபெருமானை மனதார நினைத்து பிரார்த்தனை செய்யும் பொழுது வேண்டிய வரங்களை வேண்டியபடி நமக்கு அருள்வார் சிவபெருமான். அதனால தான் பிரதோஷ நாளில் சிவபெருமானை வழிபாடு செய்யணும். நீங்கள் கோவிலுக்கு அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுக்கறது மிகவும் முக்கியமாக இந்த ஒரு பொருளை வாங்கி கொடுங்க. அந்த பொருள் என்ன அப்படின்னா வில்வ இலைகளை தவறாமல் நாளைக்கு வாங்குங்க. சிவபெருமானுக்கு பிடித்தது பாடலும் மந்திரமும், அதனுடன் சேர்த்து இந்த வில்வ இலையும் சிவபெருமானின் ஸ்வரூபமாக நம்ம பார்க்கலாம்.
அதனால் சிவபெருமானுக்கு வில்வ இலைகளை வாங்கி கொடுங்க, முக்கியமாக மல்லிகைப்பூ வாங்கி கொடுங்க. இது எல்லாமே நாளைக்கு வாங்கி கொடுத்து சிவபெருமானுக்கு கோவிலில் 2 நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க. நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணும் பொழுது சனி பகவானுடைய தாக்கத்தினால் ஏதாவது நமக்கு பாதிப்பு இருந்ததுன்னா அதுவும் நீங்கும். சிவபெருமானுடைய அருளால் நமக்கு அது நீங்க பெறும் அப்படின்னே சொல்லலாம். சனி ஜெயந்தி திங்கட்கிழமை வருகின்றது. அதனால் அனைவரும் சனீஸ்வரனுக்கு எப்படி வழிபாடு பண்ணணும், வைகாசி அமாவாசை வழிபாடு எப்படி செய்ய வேண்டும் என்ற தகவல்கள் ஏற்கனவே நம்ம சேனலில் கொடுத்துருக்கேன். நாளைக்கு அனைவரும் தவறாமல் சிவபெருமானை இந்த முறையில் வழிபாடு பண்ணுங்க. சனி மகா பிரதோஷத்தில் முக்கியமாக நந்தியார் பெருமானுக்கு அருகம்புல் வாங்கி கொடுங்க. அருகம்புல் வாங்கி கொடுத்து நந்தியார் பெருமானை வழிபாடு செய்யும் பொழுது நம்முடைய கோரிக்கைகளை அப்படியே சிவபெருமானிடம் கொண்டு சேர்ப்பார். அதனால் இந்த வழிபாடுகளை யார் ஒருவர் தவறாமல் செய்கின்றார்களோ வாழ்க்கையில் அவர்களுக்கு நல்லதே நடக்க ஆரம்பிக்கும். ஓம் நமச்சிவாய இந்த நாமத்தை கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். சிவபெருமானுடைய ஆசீர்வாதமும் அருளும் உங்கள் குடும்பத்திற்கு கிடைக்கும். இன்றைக்கி நான் கொடுத்த இந்த தகவல் உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் தெய்வீக எண்ணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே பெல் பட்டன் இருக்குது. தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்களும் பார்க்கலாம். மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.